பரபர கூட்டணி, இழுபறி கூட்டணி, விறுவிறு கூட்டணி, சுறுசுறு கூட்டணி, பாயிர கூட்டணி, பதுங்குற கூட்டணி, உருமுற கூட்டணி, உடையிற கூட்டணி, விதவிதமா கூட்டணி, ரகரகமா கூட்டணின்னு நம்ம ஊர்ல கூட்டணி கணக்க கூட்டி கழிக்க முடியல. தேர்தல் தேதி வந்தாலும் வந்துச்சு, தேருமா தேராதா, ஆளுக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு அடிச்சு பிடிச்சி செங்கோட்டைக்கு வண்டி பிடிச்சே ஆகணும்னு வரிசை கட்டி நிற்கிறாங்க. அடிதடி சண்டை, மல்லு கட்டி களகட்டி போயிருக்கிற தலைநகரத்து செய்தி முதல் தடுமாற்றத்தில் இருக்கிற தமிழ்நாட்டு கூட்டணி செய்தி வரைக்கும் கூட்டு, குழம்பு, அவியல், பொரியல், துவையலோட பலகாரமாக சுட்டு கொண்டு வந்திருக்கோம். நாட்டு நடப்புகளை எல்லாம் அதிர்வேட்டுகளா அள்ளிக்கிட்டு வந்து பத்த வைக்கிறோம். பதட்டப்படாம பாருங்க, பரவசத்தோட பாருங்க, நவரசங்களோட பாருங்க, நம்ம பேப்பர் தோசையை பாருங்க. சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி, தொல்லை செய்தி, கொலை செய்தி, கொள்ள செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேளு, ஏது நீ பாரு. இழுத்துக்கோ பறிச்சுக்கோ, இழுத்துக்கோ பறிச்சுக்கோ, இழுவரியில் கூட்டணிங்கோ. அதிமுக அணியில சிக்கலாம்ல. இடதுசாரி கட்சிங்கோ, யாரோடு கூட்டுங்கோ, அடுத்து என்ன முடிவுங்கோ, தோழர்கள் கூடி பேச்சுங்கோ. தொடருது தொடருது ஆலோசனை, கூட்டணி குறித்த ஆலோசனை. திமுக கூட்டணியில என்ன சிக்கல்? சிக்கல் என்று தொடருது பேச்சுவார்த்தை, திருமா திமுக பேச்சுவார்த்தை. பங்கீடு முடிவுகள் என்னென்ன விடுதலை சிறுத்தைகள் அறிவிப்பு. மாம்பழம் கட்சி முடிவா சொல்லிட்டாங்களா? தேர்தலுக்கு தயாராக பாமக ஆலோசனை, உயர்மட்ட குழு ஒன்று கூடி தீவிரமா ஆலோசனை. பாஜக கூட்டணி கதை என்ன? இடியப்ப சிக்கல் தொடருது தொடருது. சென்னை டு டெல்லிக்கு பறந்த தமிழக பாஜக தலைவர்கள், தேசிய தலைவர்களுடன் ஆலோசனை. காங்கிரஸ் கட்சி கூட்டு சேரலையா? காங்கிரஸ் கூட்டணி வலுவாக அமையும், ஜி.கே. வாசன் நம்பிக்கை. தேர்தல் கூட்டணி குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவு இறுதியானதாக இருக்கும். நம்ம கேப்டன் நிலவரம், பொதுக்குழு, செயற்குழு, உயர்மட்ட குழு, எல்லா குழுவும் கூடி கூடி பேசுதாங்க. யாரோட கூட்டணி? போடுங்கம்மா ஓட்டு, இலை சின்னத்தை பார்த்து இருவிரலை காட்டி. தமிழக முதல்வர் பிரச்சாரம். நாகப்பட்டினம், கோபால், மயிலாடுதுறை, பாரதி மோகன் ஆகியோரை ஆதரித்து விறுவிறு பரபர பரப்புரை. திமுக கூட்டணியில் கிருஷ்ணசாமி, தென்காசி தொகுதியில் கிருஷ்ணசாமி வேட்பாளராக நிற்பதாக புதிய தமிழகம் அறிவிப்பு. ஆலந்தூர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் வெங்கட்ராமன். அதிமுக அறிவிப்பு. ஆந்திராவில் பரப்புரை, ஜெகன்மோகன் பரப்புரை. தெலுங்கானாவை பிரித்த காங்கிரசுக்கு பாடம் புகட்ட தயாரு, ஆந்திர மக்களும் தயாரு. சூடா சொல்றாரு ஜெகன்மோகன், சூறாவளி பயணத்தில் ஜெகன்மோகன். டெல்லியில் நடந்த மோதல், பாஜக ஆம் ஆத்மி அடிபிடி சண்டை. சண்டை போட்ட தொண்டர்களை தேடி தேடி பிடித்து கைது செய்கிறது போலீஸ். கேரளாவில் கைப்பந்து, பெடரேஷன் கோப்பை கைப்பந்து வெற்றி படியில் தமிழ்நாடு ஆண்கள் அணி சாம்பியன், பெண்கள் அணி 3ஆம் இடம். சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. தஞ்சை டெல்டாவை நாசப்படுத்தும் மீத்தேன் வாயு எடுக்கும் திட்டம் வந்து சேருவதற்கு காங்கிரசும் திமுகவும் தான் காரணம் என அதிமுக பொதுச் செயலாளரான முதல்வர் ஜெயலலிதா காய்ச்சி எடுத்து விட்டதாக லவுட் ஸ்பீக்கரை திருப்புகிறார் நமது மயிலாடுதுறை செய்தியாளர். தேர்தல் நடத்தை விதிகள் அமுல்படுத்தப்பட்டு விட்டதால் சிறிய உந்து, பேருந்து, குடிநீர் பாட்டில், எம்ஜிஆர் நினைவிடம், அரசு சிமெண்ட் உள்ளிட்ட அரசு திட்டங்களில் இடம் பிடித்துள்ள இலையை வலை போட்டு மூட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் வழக்கு தொடுக்கப் போவதாக தாக்கீதை ஒத்திவைக்கிறார் நமது நீதிமன்ற செய்தியாளர். ராஜீவ் வழக்கில் 7 பேரை விடுதலை செய்யக்கூடாது என்று மத்திய அரசு தொடுத்த வழக்கில் தமிழக அரசின் மனுவுக்கு பதிலளிக்க மத்திய அரசு கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளதாக
வாய்தா வாங்குகிறார் நமது வழக்காடு மன்றத்து செய்தியாளர். 7 பேரை விடுதலை செய்யும் தமிழக அரசின் முடிவு 100க்கு 100 சரியானது. இதனை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. மத்திய அரசின் வழக்கு நீர்த்து போகும் என்று மதிமுகவின் வைகோ கோபத்தில் கொந்தளித்ததாக நடையாய் நடக்கிறார் நமது விமான நிலையத்து செய்தியாளர். தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கைது செய்து வரும் இலங்கை கடற்படையினரை பன்னாட்டு காவல்துறையான இன்டர்போல் உதவியுடன் கைது செய்ய வேண்டும் என மாம்பழ கட்சி தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை அனுப்பியுள்ளதாக கரை ஒதுங்குகிறார் நமது கடலோரத்து செய்தியாளர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த தேர்தல் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆளுங்கட்சி பேனரை அகற்ற கோரி எழுந்த வாதம் விவாதமாக முற்றி போனதால் இலக்கட்சி தவிர அனைத்து எதிர்க்கட்சிகளும் எழுந்து சென்று விட்டதாக வெளிநடப்பு செய்கிறார் நமது விரைவு செய்தியாளர். தெலுங்கானா வேணாம், நோ நோ என்று ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் கிரண்குமார் ரெட்டி உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டியுள்ளதாக எட்டி பார்க்கிறார் நமது ஆந்திரத்து செய்தியாளர். ஆசிட் வீச்சால் பாதிப்படைந்து அதற்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் இந்திய பெண் லக்ஷ்மிக்கு சர்வதேச வீர பெண்மணி விருதை அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் மனைவி மிஷல் ஒபாமா வழங்கியதாக பெருமிதம் கொள்கிறார் நமது வெளியுறவு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சறுக்கள் இருக்குமான்னு தான் தெரியல. கொடிகட்டி பறந்தவரோட வாழ்க்கையில் கோடிக்கணக்கில் சிக்கல் வந்து சீண்டி பார்த்துருக்கு. கட்டுக்கட்டான பணத்தோட விளையாடிக்கிட்டு இருந்தவர் பெரிய தொழிலதிபர், கொடீஸ்வரர், சப்பாத்திக்கு குருமா இல்லாமல் பருப்பு வச்சு கம்பிக்கு பின்னால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வாங்க நாமளும் போய் பார்த்துட்டு வருவோம்.
சஹாரா சாரல் பூத்ததோன்னு சிவாஜி படத்துல ரஜினி பாட்டு வரும். அது மாதிரி இப்போ சஹாரா நிறுவனத்தோட உரிமையாளர் சுப்ரதா ராய் மேலையும் கருப்பு மை சாரல் தூவியிருக்காங்க. ஆமாங்க, முதலீட்டாளர்களுக்கு பல கோடி பணம் திருப்பி கொடுக்காத மோசடி வழக்குல சுப்ரீம் கோர்ட்ல ஆஜராக வந்தபோதான் மனோஜ் சர்மாங்கிறவரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, வெறுப்பு தான் எனக்கு சுப்ரதா ராய் மேலன்னு கருப்பு மையை வீசிட்டாரு. இவர் ஏற்கனவே சுரேஷ் கல்மாடி மேல ஷூ வீசினவராம். சஹாரா நிறுவனம் அப்படி ஒன்றும் சாதாரண நிறுவனம் இல்லைங்க. விளையாட்டு தொடங்கி சினிமா வரைக்கும் சஹாரா நிறுவனம் கால் பதிக்காத துறைகளே கிடையாது. இந்தியாவில் முதல் 10 பெரும் பணக்காரர்களில் நம்ம சுப்ரதாவும் ஒருத்தர். இவர் மகன்களுக்கு நடத்தின கல்யாணத்துக்கே பல 100 கோடி ரூபாய் செலவாச்சு. அட, கல்யாணத்துக்கு மெழுகுவத்தி வாங்குறதுக்கு செலவழிச்ச தொகை எவ்வளவு தெரியுமா? 1.5 கோடி. பவர் கட் ஆகிறப்போ 10 ரூபாய் மெழுகுவர்த்தி வாங்கவே 10 தடவை யோசிக்கிற நமக்கு இது வைத்தறிச்சலா தான் இருக்கும். அப்படி ஆஹா கல்யாணம்னு நடந்த ஆடம்பர கல்யாணத்துல அன்னைக்கு பிரதமராக இருந்த வாஜ்பாயிலிருந்து சச்சின் டெண்டுல்கர் வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க. எந்த வலையிலும் சிக்காத இந்த பண திமிங்கலத்தை சிக்க வச்சதுல பங்குச்சந்தை SEBIன்னு சொல்லப்படுற செபி அமைப்புக்கு முக்கியமான பங்கு இருக்கு. 2008 சஹாரா நிறுவனம் கடன் பத்திரங்களை வழங்கி முதலீட்டை திரட்ட ஆரம்பிச்சது. இப்படி சேர்ந்த முதலீட்டாளர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 3 கோடி பேருன்னு சொல்லுச்சு சஹாரா. ஆனா ஒரு நிறுவனத்துல 49 பேருக்கு மேல முதலீட்டாளர்கள் இருந்தாலே செபி அமைப்புக்கு தெரிவிக்கணுங்கிறது விதிமுறை. ஆனா சஹாரா விதிமுறைகளை சட்டை பண்ணாததால கோர்ட்டுக்கு போனது செபி. 24,000 கோடி ரூபாய் முதலீட்டை செபி வழியா திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுச்சு கோர்ட். இங்க தாங்க செம்மையா சிக்கிச்சு சஹாரா. யாருங்க உங்க முதலீட்டாளர்னு செபி கேட்டப்போ 127 லாரிகள்ல டாக்குமெண்ட்ஸை அனுப்பி வச்சது சஹாரா. கண்ணுல விளக்கெண்ணெய் விட்டு கஷ்டப்பட்டு ஆராய்ஞ்ச போதான் ஏகப்பட்ட முதலீட்டாளர்கள் பேரு போலின்னு தெரிய வந்துச்சு. ஆக மொத்த கருப்பு பணத்தை வெள்ளையா ஆக்குற பிளாக் மேஜிக் தான் இந்த சாதுரியம். அப்புறமா கோர்ட் ஆஜராக சொல்லி ஆஜராகாததால வாண்டடா வாரண்ட் பிறப்பிச்சது கோர்ட். ஆனாலும் ஆஜராகாம அலட்சியமா இருந்தாரு சுப்ரதா. லக்னோ போலீஸ் கைது செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகாம ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு தலை தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை கணக்கா ராஜ உபச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னங்க, ஹாயா தானே இருப்பாரு ராய். அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஆஜர்படுத்த வந்தப்போதான் இந்த கருப்புமை அபிஷேகம் நடந்துச்சு. இன்னும் இந்த சஹாராவுக்கு பின்னணியில என்னென்ன பாலைவன கதைகள் இருக்கோ தெரியல. முதல் கூட்டணி, கடைசி கூட்டணி, இடையில கூட்டணின்னு இந்தியா முழுக்க அணியா கொடி பிடிச்சு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மாநில கட்சிகளோட மல்லு கட்ட முடியாம தேசிய கட்சிகள் எல்லாம் திணறி போய் கிடக்குது. அதுல கை கட்சி படும்பாடு ரொம்ப சிக்கலா இருக்குது. அதாங்க இன்றைய கேலி சித்திரம். கார்ட்டூன். ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். ஒரு நாடு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த நாட்டை தனிநபர் ஒருத்தரால் ஆட்சி செய்ய முடியாது. எல்லா கோடி மக்களும் சேர்ந்து தான் ஆட்சியை பண்ணணும். அதைத்தான் காங்கிரஸ் கட்சியை மக்களுக்கு கொடுக்க விரும்புது. ஆனால் இந்த பாஜகவை பாருங்க, அவங்க எல்லா பொறுப்பையும் ஒரே ஆள் மேலே திணிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் கேட்டுக்குங்க, அந்த காலத்தில் எப்படி பிரிட்டிஷ்காரங்களை நாட்டை விட்டு அன்பால் வெளில அமிச்சோமோ அதே மாதிரி பாஜகவையும் இந்தியா விட்டு வெளில அமிச்சிருவாங்க. இந்த மாதிரி பழைய கதையெல்லாம் பக்கம் பக்கமாக பேசுறது நான் இல்லைங்க, ராகுல் காந்தி இருக்கார்ல அவரு தாங்க. ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். ஊழல்னு ஊழலுக்கு பேர் வாங்கினவங்க இந்த எடியூரப்பாவும் கல்யாண் சிங்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஊழல் இருக்கு, அதனால நாங்கள் அதை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு போய் தனியாக கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்போ திரும்ப அதே பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துட்டாங்க. இதுல இருந்தே உறுதியாயிடுச்சு அந்த கட்சியில் ஊழல் மதவாதம் எல்லாமே இருக்குங்கிறது. அண்ணாச்சி
இப்படி கடுப்பாய் சொன்னது நான் இல்ல, சீதாராம் யெச்சூரி, மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர். வெறும் உணர்ச்சியோட மட்டும் இருக்க முடியாதுங்க, அப்பப்போ கோபமும் வரும். ஆனால் என்ன பண்ணுறதுங்க, எதிர்பார்த்த இடத்துலேருந்து முடிவு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். நாங்களும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டோம், நல்லா முடியாக வரும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி ஏதாவது குழப்பமோ ஏதாவது பிரச்சனையும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்குன்னு ஒரு பயணம் இருக்குது, அரசியல் பயணம், அதில் போயிட்டே இருப்போம். ஆனால் எக்காரணத்தை கொண்டு சுய கௌரவம் மரியாதை இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோங்க. நாங்கள்லாம் ஒரு முடிவு எடுத்தால் அதில் முன்னேறி போயிட்டே இருப்போம், திரும்பி பார்க்கவே மாட்டோம். ஆமாங்க, இப்படி திரும்பாமல் சொன்னது நான் இல்லைங்க, இந்திய கம்யூனிஸ்டோடைய மாநில தலைவர் தா பாண்டியன். பலூன் பலூன் பலூன். ஏங்க, நேத்து நீ கட்சி ஆரம்பிச்சவங்களா நான் தான் பிரதமர், நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி பேசுறாங்கன்னு பார்க்க சொல்லதான் தெரியுது. 50 வயசு ஆனாவே சினிமாவில் மார்க்கெட் போயிடும், அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதே பஞ்ச் டைலாக் எடுத்துட்டு வந்து மைக்கை பூச்சி அரசியலில் பேச வேண்டியது தானே. இப்படி இருக்குது நிலைமை. இவங்ககிட்ட போய் நம்ம எப்படி மக்களுக்கு நன்மை எதிர்பார்க்க முடியும்? என்ன சொல்றீங்க? அப்படி நான் சொல்லிங்க, நம்ம நடிகை வாகை சந்திரசேகர் அவர் சொல்லுகிறார், ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். விளையாட்டுன்னு எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், அதில் வெற்றியின் தோல்வி வந்து சகஜம்தாங்க. இப்போ பாருங்க, ஒருத்தர் தோத்துட்டோன்னு வச்சுங்களேன், இந்திய டீமே தோத்துருச்சுன்னா அதுக்கு இவன் தான் காரணம் ஒருத்தர் மேலே பழி போடுறது மிகப்பெரிய தப்பு. 2011 இந்திய கிரிக்கெட் டீம் வந்து உலக கோப்பை வின் பண்ணாங்க. அப்போ தோனி தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டுறாங்க. இப்போ பாருங்க, வெளிநாட்டில் போயிட்டு நம்ம அணி தோக்கும் போதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் இவர் தான் சொல்லிட்டு தோனியை குறை கூடுறாங்க. இப்போ ஒரு நெருக்கடியான சூழலில் வந்து நம்மளாலேயே அந்த அளவுக்கு ஒரு முடிவை எடுக்க முடியாது. ஆனால் தோனி அவரால் முடிஞ்ச அளவுக்கு முடிவுகளை எடுத்து தான் வராரு. ஒரு நேரத்தில் தோனின்றவர் வெள்ளியாக தெரிஞ்சார், தோக்கும்போது தோனின்றவர் பல்லியாக தெரியுறாரா? என்னங்க கதை இது? பாருங்க, யுவராஜ் சிங் வந்து ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான், ஆனால் அவருக்கு இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமில் இடம் கிடைக்காமலாம் இருக்காரு. இந்த மாதிரி தான் 1980 நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் இவங்களை நம்பி தான் டீம் இருக்குது, அவங்கள நம்பி தான் டீம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சிலரால் தான் நமக்கு உலக கோப்பையே கிடைக்காம போயிடுச்சு. அந்த மாதிரி மறுபடியும் இந்திய கிரிக்கெட் வாரியம் நடந்துக்க கூடாதுப்பா. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இந்த மாதிரி கிரிக்கெட் பாலில் எல்லாத்தையும் சிக்ஸ் அடித்தது நான் இல்லைங்க, கபில் தேவ். ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. ஆமா, உடனே நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துருச்சு. ஆமா, ரூல்ஸ் ஒன்று இருக்குல்ல, ரூல்ஸ் வந்துருச்சு. இனிமேல் எல்லாம் தேர்தல் கமிஷன் இதுக்கு போயிடுச்சு, அவங்க சட்டப்படி தான் நடக்கணும். ஆமாம், அதனால முக்கிய அறிவிப்பு என்னன்னா, இனிமே கல்யாணம் காட்சிக்கு நகை வாங்க யாரும் காசை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆமாம், பொதுமக்கள் ஆமாம், யாரும் காசை எடுத்துகிட்டு எங்கேயும் போகக்கூடாது. அப்புறம் யாரும் இப்போ கல்யாணமே வைக்கக்கூடாது. ஜாமான் செட்டு வாங்குறதுன்னா போகக்கூடாது. ஆமாம், அப்புறம் எதுக்கும் வியாபாரத்துக்கு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோன்னா போகக்கூடாது. ஆமாம், ஏன்னா பிடிச்சிக்குவாங்க, தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் வரும். ஆமாம், அறிவிச்ச உடனே நேற்றே பிடிச்சிட்டாங்க 81 லட்சத்தை. ஓஹோ, அவன் பாவம் எதுக்காவது கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு போவான், அதையும் பிடிங்கிட்டு ஆமாம், கொண்டு போகிறவன் கொண்டு போய் கொடுத்துட்றான். ஆமாம், பணம் போகிறது போக வேண்டிய இடத்துக்குலாம் போய் கரெக்டாக திட்டம் போட்டு போகுது. அதெல்லாம் திட்டம் போட்டு சட்டம் போட்டுன்னு நல்லா பட்டுக்கோட்டை ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கொண்டே இருக்குது. இந்த பக்கம் தடுக்குது, அந்த பக்கம் திட்டம் போதா? ஆமாம், அதெல்லாம் அந்த காலத்தில் அவர் சொன்னது. இப்போ ரெண்டும் ஒன்று தான், திட்டம் போட்டு திருடுறதும் அவங்க தான், சட்டம் போட்டு தடுக்கிறதும் அவங்க தான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு இப்போ காலம் மாறிடுச்சு. இப்போ தேர்தல் நடத்தை விதிகள் என்னமோ நம்ம இந்த தேர்தல் விதிகள் வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா 10 மணியோட யாரும் பேசக்கூடாது, மைக் செட் ஆஃப் பண்ணு. நல்ல வேலை இப்போ படிக்கிறதுக்காவது, இந்த பசங்க படிக்கிறதுக்காவது இந்த மைக் செட்டு, பெரியவர்களே உங்கள் பொன்னான வாக்குகளை அப்படின்னு எந்த சத்தமும் இல்லாமல் 10 மணிக்கு ஓஞ்சிரும். ஆமாம், ஓஞ்சாலும் அப்புறம் அவங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் அப்புறம் கொடுப்பாங்க. இருட்டில் இருட்டில் காசு கொடுக்குறது, காசு கண்ணி கொடுக்குறது, ஆப்பாயில் ஆம்லெட் கொடுக்குறது, குவார்ட்டர் கட்டிங் கொடுக்குறது, இதெல்லாம் இப்போ நைட்டில் நடக்கும். அதெல்லாம் கொடுத்து தேர்தல் நடக்கிறோன்னா, ஆனால் நடத்தை விதிகள் அமலில் தான் இருக்கும். நடத்தை இருக்கும், கொடுக்குறவன் கொடுத்துட்றான். பணம் கோடி 70 லட்சம் ரூபா தான் ஒரு வேட்பாளர் செலவு பண்ணணுமா? ஆமாம், அவ்வளோதான் பண்ணுவாங்களா? நேர்காணலில் பத்திரிகையில் போடுறாங்க. முதல்ல இதே அரெஸ்ட் பண்ணணும்ல. ஆமாம், என்ன நீ எவ்வளோ செலவு பண்ணுவேன்னா ஒரு வேட்பாளர் சொல்கிறாரு நான் 15 கோடி செலவு பண்ணுவேன். தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது? 70 லட்சம் தான் செலவு பண்ணணும்னு சொல்லுது. ஒருத்தர் 15 கோடி செலவு பண்ணாலும் பத்திரிகையில் செய்தி வருது. கூப்பிட்டு யார் கேட்குறது? எந்த கட்சி யார் கேட்குறது? எல்லா கட்சியிலையும் இப்போ எத்தனை கோடி செலவு பண்ணுவேன், அதுதான் இப்போதைக்கு கேள்வியாக இருக்குது. ஆனால் தேர்தல் கமிஷன் நடத்தை விதிகள் 70 லட்ச ரூபா செலவு பண்ணணும், 9:45 படுக்க போயிடணும், 7:45 சாப்பிடணும், அப்படிலாம் எல்லாம் சொல்கிறாங்க. யார் கேட்குறா? ஆனாலும் எல்லா கண்ட்ரோலும் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது அர்த்தம் என்னென்னா, எத்தனை அரசாங்கம் என்ன இருந்தாலும் சரி,
தேர்தல்னு அறிவிச்சிட்டா அது நடந்து முடிகிற வரையும் ஒட்டுமொத்த அதிகாரங்களும் தேர்தல் கமிஷன் பக்கம் போயிடுது. அதான் இப்போ அவங்க வந்து ஓட்டுக்கு நம்ம பணம் கொடுக்குறது தப்புங்கிறாங்க, வாங்கினாலும் தப்புன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? அது வாங்குறது தப்பு தான். மக்கள் வேற இல்லை சொல்கிறான். எப்படி ரூபா அடிச்சதை கொடுக்குறான் வாங்கிக்குவோம். அப்படி இவங்களுக்கு போடுறது ஒரு உனக்கு தான் போடுவேன்னு என்ன தெரியும், யாருக்கு தான் போடுவேன் வாங்கிக்குவோம், கொடுக்குறத வாங்கிக்குவோம் அப்படிங்கிறான். என்ன அவங்களுக்கு தான் போட்டோம்னு ஏதாவது தெரியுமா என்ன? தெரியாது. ஆமாம், ஒருத்தர் ரெண்டு பொண்டாட்டிக்காரன் எங்கள் ஊரில் எலெக்ஷன் நின்றுட்டான். வார்டு மெம்பருக்கு 2 பொண்டாட்டி, வீட்டில் அவங்க விட்டு 3 ஓட்டு, ஆனால் வாங்கினது 2 ஓட்டு தான். 3ல் 1 குறைஞ்சி போச்சு. இன்ன வரைக்கும் 2 பொண்டாட்டியும் அடிக்கிறானே, 1 ஓட்டு போடாது யாரு 2ன்னு சொல்லுது. அதாங்க இதுன்னு சொல்லுமா, வாழ்க்கை போயிடும். ஏன்னா வீட்டில் பொண்டாட்டி போடுறதே யாருக்கு போட்டுன்னு சொல்ல முடியாது ஓட்டை, ஆனாலும் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் நடத்தை விதிகள் எல்லாம் அமலுக்கு வந்துருச்சு. இனியாவது கொஞ்சம் சத்தம் குறையும் பார்த்தா சேர்த்து வச்சு பகலில் கத்திடுவாங்க. வெயிலுக்கு ஒரு பக்கம் வெயில் ஆரம்பிக்குது, மழை இல்லாமல் வெயில் அணத்த ஆரம்பித்தாலும் பிரச்சாரங்கள் இவங்க அணத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இனி பிரச்சாரங்களும் ஆரம்பிச்சிடும். ஆனாலும் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததில் தேர்தல் கமிஷன் பக்கம் போயிடுச்சு. எல்லாமே ஒழுங்காக இருக்கணும்னு இன்னொரு வேற போட்டிருக்காங்க. இந்த அங்கே இந்த குதிரை இருக்கே, எம்ஜிஆர் சமாதியில், அதெல்லாம் மறைக்கணும், இதெல்லாம் மறைக்கணும்னு ஒரு கேஸை வேற போட்டிருக்காங்க. தேர்தல் அப்புறம் ஒரு கட்சியோட சின்னங்கள் எதுலேயும் இருக்கக்கூடாது, பார்த்தா தெரியக்கூடாது. குளத்தில் தாமரை இருந்துச்சுன்னா போட்டு குளத்தையும் மூடுன்றாங்க. அப்புறம் சூரியன் தெரியுது, சூரியனே தெரியக்கூடாதுன்றாங்க, அப்படி மறைச்சிடுவாங்க. அப்புறம் இலை மரத்தில் இருக்க இலையெல்லாம் மூடுங்கன்றாங்க. அப்படி இதெல்லாம் உண்மையாக எல்லாம் ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாம் வந்து மொட்டையாகிடலாம், எல்லாத்தையும். ஆமாம், மொட்டையாக்கிடலாம். நடத்தை விதிகள் ஆரம்பம்.